ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமொழியாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க. இன்றைக்கி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஏன்னா நாளைக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு பஞ்சமி ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு காலையில் எந்த டைமிங் தொடங்கி எப்போ வரைக்கும் பஞ்சமி இருக்குது எல்லாமே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரியும். எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரியல பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அப்படி டைப் பண்ணி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம். மறக்காமல் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும். அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ராத்திரி 7 மணியோட டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க. இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நாளைக்கு காலையிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய சூப்பரான ஸ்விட்ச் வேர்டு ஒன்றுங்க. அதுவும் இந்த பஞ்சமி, அதுமா இது வசந்த பஞ்சமியாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் பல வசந்தங்களை கொண்டு வந்து சேர்த்து நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டுமே நம்ம காதில் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து அமைஞ்சிருக்கு. இதுவும் இந்த பஞ்சமியில் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வராகியோட அருள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கண்ணில் படுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயமும் ஒரே நாளில் நடத்தி காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜிமா, இந்த நவமூலிகை காசு அனுப்பிச்சு நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிறாம்மா. அவன் இன்னும் கொஞ்சம் தரணும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. கடவுளுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்குதும்மா. நீங்கள் இந்த சேவையை ரொம்ப தொடரணும்மா. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு வேறொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த பணம் வந்து அவங்க கையில் சிக்கிடுச்சு. பணம் வாங்கினவங்க திருப்பி தரவே மாட்டேங்கிறாங்க. நிறைய வாட்டி முயற்சி பண்ணி அவங்களுக்கு அந்த பணம் வராதுங்கிற நிலைமைக்கே போயிட்டாங்க. அப்புறம் நவமூலிகைக்கு கொடுத்து இப்போ பாதி பணம் அவங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க கையில் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிக்சர் அனுப்பியிருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க தம்பி குழந்தைக்கு ஏதோ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஐ திங்க் அப்படி மாதிரி சொன்னாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வீட்டில் ஒரு சின்ன ஒரு யாகம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும் போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு செல்லில் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தா அப்படியே வராகி அண்ணனோட முகம் அப்படி கீழே குமிஞ்சு இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கண் அப்படியே வந்து தெரிஞ்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த இமேஜ். அவங்க பாருங்கள், அந்த இடத்துல ரவுண்டாக பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில். இந்த இடத்துல தான் அம்மாவோட ஃபேஸ் தெரியுது அப்படிங்கிறது நல்லாவே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாக்டாக அம்மா முகங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பார்த்தப்போ. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அப்படியே பாருங்கள், இந்த கண் ஒரு சைடு கண்ணு தெரியுது, அப்படியே அந்த வராக ரூபம் அந்த மூக்கெல்லாம் நல்லா தெரியுது. இப்படி கீழே குனிஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக அம்மா முகம் எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் வராகியனோட முகம் வந்து தெரியுதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளைக்கு வந்துட்டு வசந்த பஞ்சமிங்க. இந்த வசந்த பஞ்சமி வந்துட்டு ரொம்ப நல்ல நம்ம வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்கு. பஞ்சமி எப்போ தொடங்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. நாளைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:14 பஞ்சமி தொடங்குது. தொடங்கி February 3 காலையில் 6:53 வந்து முடியுது. சரிங்களா? நாளைக்கு நாள் ஃபுல்லாக பஞ்சமி இருக்குது. அதனால் நீங்கள் வராகி அன்னைக்கு என்னெல்லாம் விஷயம் மனசார வேண்டிட்டு பண்ணணுமோ அது எல்லாமே கேளுங்க. பஞ்சமியில் கேட்டாலே, சாதாரணமாக பஞ்சமியில் வராகி அன்னைட்ட நம்ம கேட்டாலே அப்படியே நடக்கும். அதுவும் இது வந்துட்டு வசந்த பஞ்சமியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு நாள். ப்ளஸ் வந்து நவராத்திரி ஒரு நாள் வேறு. அதனால் சக்திகளுக்கெல்லாம் சக்தி கூடி அதிகமாக நம்ம கேட்குற விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நாளை எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற மெத்தட் வந்துட்டு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதுங்கிறது ஒரு 99% நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு உண்டான ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துரும். சரிங்களா? என்ன அந்த மெத்தடுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இப்போது நம்ம சொல்ல போகிற அந்த விஷயத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை ஒயிட் நோட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் பென்னும் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்க போகிற இந்த வார்த்தை என்னென்னா அமேசிங், ஷைன், சக்ஸஸ். இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு ஜஸ்ட்டு வாயால் சொன்னாலே பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எழுதும்போது இன்னுமே பவர் ஆகும். சரிங்களா? நீங்கள் எழுதிட்டே வாயில் சொல்லும் போது நிறைய அந்த பவர் வந்து நமக்கு கூடுங்க. அதனால் நான் சொன்ன மாதிரி ஒரு நோட்டு, ஒரு பென் எடுத்துக்கோங்க. க்ரீன் பென் வச்சு இதை எழுதுங்க. அமேசிங், ஷைன், சக்ஸஸ் எல்லாமே கேப்ஸில் இருக்க மாதிரி கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதிக்கோங்க.
இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு கீழவே என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கோரிக்கை நடக்கணுமோ அதை வந்துட்டு ரைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி வந்து எழுதணும். அது வந்துட்டு எந்த விஷயமா வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி நீட் 1 லேக்குங்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கணுமா, இல்லை வெளியூர் போகணுமா, எந்த விஷயம் உங்களுக்கு உடனே நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை வந்துட்டு அங்கே எழுதி வைக்கணும். இது வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் உடனே வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும், இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். ஒரே நாளில் வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பவர் வந்து இருக்குது. பஞ்சமி முடியறக்குள்ளவே உங்களுக்கு ஒரு ஆன்சரை வந்து இது காமிச்சிரும். ஏன்னா பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் நாளில் வந்து நம்ம செய்கிறனால கண்டிப்பாக ரிசல்ட்டுங்கிறது நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். இப்போ இதை எழுதியாச்சுங்களா? இப்போ அடுத்து இன்னொரு ஸ்விட்ச் வேர்டையும் நம்ம கூட சேர்த்து எழுதணும். ஏன்னா இன்னுமே சக்தி கூடுங்க நம்ம கேட்குற விஷயத்துக்கு. உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், இந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறது இந்த முறையை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோவில் நிறைய ஸ்விட்ச் வேர்டு பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. இப்போ அந்த வார்த்தையை வந்து நம்ம 3ஆவதாக வந்து எழுதியாச்சு. இப்போ அதை எழுதுனதுக்கப்புறம் கீழே அகைன் உங்கள் ரீசனை மறுபடியும் ஒரு வாட்டி வந்து கீழே எழுதணுங்க. இவ்வளவு தாங்க இந்த விஷயம். இதை ஒரே ஒரு முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனசார என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிங்களோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சாலே போதும். நீங்கள் நிறைய வாட்டியெல்லாம் எழுதணும், டைம் எடுத்து பண்ணுங்கிறலாம் அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜஸ்ட் நீங்கள் எழுதி வச்சா மட்டும் போதும். இந்த விஷயத்துக்கு உண்டான சக்ஸஸ் உங்களை தேடி வந்து கிடைக்குங்க. ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நல்ல வராகியமான மனசார வேண்டிட்டு பஞ்சமி அதுவுமா நீங்கள் செய்கிறனால கண்டிப்பாக நமக்கு தான் வந்து ஃபேவரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வசந்த பஞ்சமி, நவராத்திரி எல்லாம் இருக்கனால நமக்கு கேட்குறது கண்டிப்பாக வந்து கிடைச்சே தீருங்க. இப்படி இந்த எழுதி வச்ச இந்த பேப்பரை உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை சுவாமி ரூமில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எழுதி வைக்கிறவங்க இப்போ ஜஸ்ட்டு எந்த முறையும் செய்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு சுத்தமாக சாமி கும்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு வைக்கலாம். கூடவே நீங்கள் வராகி அம்மனுக்கு உகந்த விரலி மஞ்சள் மாலையும் கூட நீங்கள் கட்டி போடலாம். உங்களால் ஆன அளவுக்கு ஒற்றைப்படையில் 7, 11 இந்த மாதிரி விரலி மஞ்சளை வந்து இந்த வசந்த பஞ்சமியில் வராகி அன்னைக்கு போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விசேஷங்க. அந்த மாதிரி விரலி மஞ்சள் உங்களால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் வராகி அன்னைக்கு போடலாம். அப்படி நீங்கள் விரலி மஞ்சள்லாம் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுத்தமாக தான் பண்ணணும். இந்த முறையை எழுதுறதுனா எந்த ரூலுமே கிடையாது. பட் சுவாமிக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரூல் இருக்குது. நீங்கள் அப்போ வந்துட்டு சுத்தமாக தான் வந்து செய்யணுங்க. இது வந்துட்டு நீங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் விரலி மஞ்சள் போடுறீங்களோ அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே வந்து நீங்கள் போடலாம். நான் அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே சொல்லிகிட்டே அந்த மாலையை வந்து கட்டலாம். இது வந்து விரலி மஞ்சள் மட்டும் இல்லைங்க, கிராம்பு மாலை கூட வராகி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிராம்பு மாலையை ஒரு மாலையாக கட்டி கூட இந்த பஞ்சமியில் நீங்கள் போடலாம். அப்படி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த வார்த்தையை மனசார நீங்கள் சொல்லிகிட்டே நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது நிச்சயம் காமிச்சு கொடுக்குங்க. நான் சொன்ன மாதிரி அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அப்படியே அதில் படிங்க. ஃபஸ்ட் அந்த மேஜிக் ஸ்விட்ச் வேர்டை எழுதிட்டிங்களா, கீழே உங்களுக்கு தேவையான விஷயம், அகைன் மேஜிக் ஸ்விட்ச் வேர்ட், அகைன் உங்களுக்கு தேவையான விஷயம், இது அப்படியே நீங்கள் சொல்லிட்டு அந்த மாலையை வந்து நீங்கள் கட்டி வராகி அம்மனுக்கு போடலாம். இவ்வளவு தாங்க விஷயம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த வார்த்தையை சாதாரணமாக டே டைமில் செய்யறதை விட நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது சூப்பராக ஒரு பவர் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்குங்க. அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்துட்டு என்னால் செய்ய முடியல, இல்லை நான் வீடியோ லேட்டாக பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறவங்க பஞ்சமி முடியறக்குள்ளவாச்சு நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்யுங்க. சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நாளைக்கு எந்த டைம் வரை பஞ்சமி இருக்குங்கிறது நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளவாச்சு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.